Day 14 towards 2025 Group 4 exam. இது வரைக்கும் 5 இயல் முடிச்சிருக்கோம். இப்போ 6வது இயலில் மணிமேகலை உமர்கையா முடிச்சிட்டோம். இப்போ உணவே மருந்து பார்க்க போகிறோம். உணவே மருந்து. மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. இது ஒரு புக் பேக் கொஷின், ஸோ பார்த்துக்கலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. மக்கள் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களுமே அவர்களது உடல் நலத்தை தீர்மானிக்கின்றன. தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவி மருந்தாக கருதப்படுகிறது. இயற்கை உணவு முறையினையும் இயற்கையோடு இயைந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் உடல் நலத்தையும் உளநலத்தையும் பாதுகாக்க முடியும் என மருத்துவர் பரிந்துரைக்கின்றனர். இன்று சமையல் முறைகள் நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுகின்றன. உணவகங்கள் பெருகியுள்ளன. சத்துக்காக அன்றி சுவைக்காக உண்ணும் நடைமுறை மிகுந்திருக்கிறது. அட்டை பெட்டிகளிலும் தாள் பைகளிலும் பதப்படுத்தி அடைத்த ஆயத்த உணவு வகைகள், விரைவு உணவுகள் வழக்கத்திற்கு வந்துள்ளன. நாகரிக வளர்ச்சி, பண்பாட்டு பரவல், இனக்கலப்பு, புதுமை என சுவைக்கூட்டும் ஆவலில் நோயை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். உணவே மருந்து என்ற நிலை மாறி மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உணவின் இன்றியமையாமை. அவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சும்மா ஜென்ரலாக தான். நம்ம சத்துக்காக உணவு சாப்பிடாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் தேடி போகிறதுனால நமக்கு நோய் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம உணவே மருந்துங்கிற இது போய் மருந்து சாப்பிட்றதே நமக்கு உணவு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உணவின் இன்றியமையாமை. உண்டி முதற்றே உலகு என்பது நாம் அறிந்தது. உணவு உடலுக்கு வலிமையை தருவது, வளர்ச்சி அளிப்பது. உணவு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதுடன் கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், சமூக அமைப்பு, வாழ்க்கை தரம் முதலியவற்றிலும் மாறுபாடுகளை உண்டாக்க வல்லது. ஓகே, ஒரு சாப்பாடு நம்மளோட உடலுக்கு மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் இருக்காம். பழக்க வழக்கம், நாகரிகம், இது எல்லாமே அதில் இருக்காம். அது உடலையும் உயிரையும் வளர்க்கும் அமுதமாகும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது உலகறிந்த உண்மை. எனவேதான் பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என்றது மணிமேகலை காப்பியம். மணிமேகலை காப்பியம் என்ன சொல்லுதான்? பசிப்பினி என்னும் பாவின்னு சொல்லுதான். மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு சொல்லுதான். பசியா அப்படி ஒரு கொடிய நோயா அது சொல்லுதான். இப்பிணிக்கு மருந்தே உணவே. இப்பிணிக்கு மருந்து உணவே. ஆதலால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறநானூறும் மணிமேகலையும் கூறுகின்றன. பசிப்பினி என்னும் பாவின்னு மணிமேகலை சொல்லுதான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அதாவது சாப்பாடு கொடுக்குறவங்களே உயிரை கொடுத்தவங்களா கருதப்படுவாங்களாம். அந்த சொல்கிறது யார் அப்படின்னா புறநானூறும் மணிமேகலையும் சொல்லுதான். மணிமேகலை 2 விஷயம் சொல்லுதுப்பா. பசிப்பினி என்னும் பாவி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. புறநானூறும் அதே தான் சொல்லுது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அவ்வளோதான். உணவே மருந்து. உயிர் உடலோடு கூடிய நிலையில் எப்போதும் புறச்சூழலோடு போராடி வருகிறது. அதில் வெற்றி அடைவதே உடல் நலமாகும். தோல்வி அடைந்தால் நோயில் முடியும். அந்நோயை தீர்த்து இன்பமளிப்பதே மருந்து. திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் திருக்குறளில் மருந்துங்கிற ஒரு அதிகாரமே இருக்காம். உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். திருக்குறளில் திருவள்ளுவர் உணவை பற்றி சொல்லியிருக்காராம். மருந்து, அதுதான் ஒரு மருந்து, அது மாதிரி சொல்லியிருக்காராம். உண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உண்ண வேண்டும் மீண்டும் உண்ண வேண்டும் என தமிழ் மருத்துவம் கூறுகிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அது செரித்த பின்னாடி தான் அடுத்த சாப்பாடே நம்ம சாப்பிட்ணுமா. முன் உண்டது செரித்தது கண்டு உண்பார்க்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாராம். எந்த திருக்குறளில்? இங்கே பாருங்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்துங்கிறது ஒருத்தருக்கு தேவைப்படாது. எப்போ? நான் சாப்பிட்ட சாப்பாடு செரித்த பின்னாடி அடுத்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு மருந்துங்கிறது தேவைப்படாதுன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு என்பது வள்ளுவர் வாக்கு. எனவே உடல் நலத்திற்கு பொருந்திய உணவு எது, பொருந்தா உணவு எது என ஆராய்ந்து தெளிந்து
உணவு முறையை வகுத்து கொண்டால் உடலுக்கு ஊறு செய்யும் நோய்கள் நம்மை அணுகா. நம்ம உடம்புக்கு எது நல்லது, எது கெட்டது, நமக்கு எது பொருந்தும் பொருந்தாதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நோய்கள் வராதான். தமிழகத்து உணவு தொன்று தொட்டு மருத்துவ முறையில் சமைக்கப்படுகிறது. வெப்ப நாடான நமது நாட்டு சமையலுக்கு புழுங்கல் அரிசியை ஏற்றது. அன்றாட சமையலில் கூட்டுவனவற்றுள் மஞ்சள் நெஞ்சிலுள்ள சளியை நீக்கும். இது கொஷினாக கேட்பாங்க, இது பார்த்துக்கலாம். மஞ்சள்ங்கிறது நெஞ்சிலுள்ள சளியை நீக்கும். கொத்தமல்லி பித்தத்தை நீக்கும். சீரகம் வயிற்று சூட்டை தணிக்கும். மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும். பூண்டு வலியகற்றி வயிற்று அலைச்சலை நீக்கு பசியை மிகுக்கும். வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும். ஓகே, இதை கொடுத்து எப்படின்னா, இப்போ மஞ்சள் கொத்தமல்லின்னு ஒரு சைடு கொடுத்துட்டு இந்த பக்கம் பொருத்துகளை கூட கெட்டலாம். சொன்னொரு டைம் பார்க்கலாம். மஞ்சள் நெஞ்சில் இருக்க சளியை அகற்றிடுமா. கொத்தமல்லி பித்தத்தை நீக்குமா. ஓகே, சீரகம் வயிற்று சூட்டை தணிக்குமா. அடுத்து மிளகு தொண்டைக்கட்டை துளைக்குமா. பூண்டு வலியை அகற்றுமா. ஓகேவா. வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்குமா. ஓகே, குருதியை தூய்மைப்படுத்துவது எது அப்படின்னும் கேட்கலாம். வெங்காயம். ஓகேவா. பெருங்காயம் வலியை வெளியேற்றும். இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். ஓகே, பித்தத்தையும் அடக்கிறது கொத்தமல்லி, பித்தத்தோட காய்ச்சலையும் அடக்கிறது இஞ்சி. தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும். தேங்காய் நீர்க்கோவையை நீக்குமா. தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும். கருவேப்பிலை மணமூட்டி உணவு விருப்பத்தை உண்டாக்கும். கருவேப்பிலை மணமூட்டி உணவு விருப்பத்தை உண்டாக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷனில். கருவேப்பிலை சிறு நஞ்சை நம்ம சாப்பாட்டில் இருக்க சிறு நஞ்சை முறிச்சிடுமா. ஓகேவா. நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் நம்ம ரசம்னு சொல்லுவோம் இல்லையா. சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை அதிகரிக்கும். உடலுக்கு வலிவூட்டும் கழிவு அகலவும் கீரை நல்லது. உடலுக்கு வலுவும் கொடுக்குமா. நம்ம வயிற்றில் இருக்க கழிவும் அகற்றத்துக்கு கீரை நல்லதான். குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும் எலுமிச்சை ஊறுகாயை மோர் சோற்றுடன் உண்ணலாம். குளிர்ச்சியும் தந்து பித்தத்தை போக்குறது எலுமிச்சை ஊறுகாய். காய்ச்சலையும் போக்கி பித்தத்தையும் போக்குறது இஞ்சி. வெறும் பித்தத்தை போக்குறது கொத்தமல்லி. சரியா. பெருங்காயம் வலி அகற்றும். இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும். கருவேப்பிலை மணமூட்டி. நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சி தரதோட அறிவு தெளிவும் தரும். சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் சூட்டு தணித்து செரிமான ஆற்றலை அதிகரிக்குமா. கீரை உடலுக்கு வலுவும் கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க கழிவையும் அகற்றுமா. குளிர்ச்சி தந்து பித்தம் போக்குவது எலுமிச்சை ஊறுகாய். அதை மோர் சாப்பாடோட சாப்பிட்லாமா. தவிர்க்க வேண்டியன. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின். நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உப்பு. இதனை குறைவாக சேர்த்தல் நன்று. உப்பு நிறைந்த பொருள்களான ஊறுகாய், அப்பளம், வடாம், கருவாடு, முந்திரி பருப்பு, வறுத்த உருளை சீவல், வாழைக்காய் சீவல், புளித்த மோர் முதலியானவற்றை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். இது எல்லாமே நம்ம முழுசாக தவிர்த்தணும். கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள், முட்டையின் மஞ்சள் கரு, தயிர், நெய், வெண்ணெய், பாலாடை, பனிக்கூழ், இனிப்பு கட்டி ஆகியவற்றை நீக்க வேண்டும். காரமும் புளிப்பும் கொண்ட உணவுகள் கூட. காரமும் புளிப்பு இருக்க உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதான். எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை ஒதுக்குதல் நன்று. எண்ணெயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதையுமே தொடக்கூடாது. நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு என்பது பழமொழி. நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடாம். நொறுக்கு தீனி கூடவே கூடாது. இடையிடையே எதையாவது தின்பது குறிப்பது நல்லதென்று. இடையிடையே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாதான். ஓகே, உண்ணும் முறை. நம்ம எப்படி சாப்பிடணும். எளிதில் செரிக்கக்கூடிய பழம், காய், பருப்பு, அரிசி, கோதுமை. பழம், காய், பருப்பு, அரிசி, கோதுமை, பால் இவற்றை குடல் ஏற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் நம்ம குடல் ஏற்றுக்குமா. சுவை கருதி எவற்றையும் உண்ணாமல் உடல் நலம் கருதி உண்ணுதலே நல்லது. நமக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றத விட நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றது தான் நல்லதான்.
நல்லதாக இருக்கிறத சாப்பிட்றது தான் நல்லதான். உணவை விரைவாக விழுங்கக்கூடாது, நன்றாக மென்று கோதுமை, பால் இதெல்லாம் வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்குதான். நாச்சுவை கருதி எவற்றையும் உண்ணாமல் உடல் நலம் கருதி உண்ணுதலே நல்லது. உணவை விரைவாக விழுங்கக்கூடாது, நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அப்போதுதான் வாயிலுள்ள உமிழ்நீர் வேண்டிய அளவு சுரந்து உணவுடன் கலக்கும். உமிழ்நீர் கலக்காத உணவு உள்ளே சென்றாலும் அது செரிக்காது, குடலும் தன் செரிமான ஆற்றலை இழந்துவிடும். உணவின் சத்துக்கள் வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காய்கறிகளை முக்கால் வேக்காட்டில் வேக வைத்து உண்ண வேண்டும். வேக வைத்த காய்கறி நீரில் மிகுதியான சத்துக்கள் இருப்பதால் அதனை உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஓகே, இது எல்லாமே கதை தான். ஸோ இதில் பாருங்கள், நீரின்றி அமையாது உலகு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காராம். இது எல்லாமே சும்மா கதை தான். அதே தான் மறுபடியும் நமக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிடாம நல்லதாக சாப்பிட்ணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மீதூன் விரும்பேல்னு சொல்லி ஔவையார் பாட்டி சொல்லியிருப்பாங்களாம். என்ன அப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது, நம்ம சிரித்து நல்லதாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிட்ணும். அதான் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி பழமொழியும் இருக்குதான். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து இது பாருங்கள். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானேன்னு சொல்லி கவிமணி சொல்கிறாராம். அதாவது நம்ம காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ப்ராப்பராக இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. காலன்னா யமனே நம்மளை பார்த்து ஓடி போயிடுவானா. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இந்த 2 பாக்ஸு. ஓகேவா? ஓகே, திருமூலர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதை சொன்னது யாருன்னா திருமூலர். ஓகேவா? அதாவது நம்ம உடலை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அதை தான் சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷனில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை பாருங்கள். ஓகேவா? அடுத்து அறுசுவையின் பயன்கள். இனிப்புனா வளம், துவர்ப்புனா ஆற்றல், கைப்புனா மென்மை, கார்ப்புனா உணர்வு, உவர்ப்புனா தெளிவு, புளிப்புனா இனிமை. ஓகேவா? ஓகே, இந்த புக் பேக் கொஷின் பாருங்கள். அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. பசிப்பிணிக்கு உணவே மருந்து. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. மீதுன் விரும்பில்னு சொன்னது ஔவை. ஓகேவா? ஓகே, நோய் தீர்க்கும் மூலிகைகள் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.